ஆனால் அளவாக அப்பப்போ சாப்பிடு. உப்பை வந்து வறுத்து மண் சட்டியிலோ அல்லது இரும்பு வாணலிலோ வறுத்து அதனுடைய எண்ணெய் போகிற வரைக்கும் வறுத்துட்டு அது ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். அந்த அந்த உப்பை வறுத்தோம்னா வறுத்துட்டு எடுத்து வச்சிட்டோம்னா உப்புல எந்த விஷமுமே இல்லை. அந்த இப்போ உங்களுக்கு இந்த சாப்பிட்ட உடனே அந்த சாப்பாடு எல்லாமே பாலாடை மாதிரி போய் சேருது. அதுலேருந்து விஷங்கள் பிரிக்கப்படுது. இது உடம்பு செய்யுது. இதைத்தான் வந்து இந்த பார்க்கடலில் நம்ம உடம்புக்குள்ள நடக்கிறது தான் வந்து இதாக எழுதியிருக்கிறதா அந்த புக்கில் போட்டிருக்காரு. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா முப்புன்னு சொல்கிறார். முப்புனா என்னதுன்னா ஏலக்காய் தான் முப்புன்னு சொல்கிறாங்க. தேங்காய் இருக்கு இல்லைங்களா, தேங்காயில் வந்து முப்புவை போட்டால் தேங்காயில் இருக்கக்கூடிய விஷத்தை முப்பு எடுத்துரும். அதுவும் தான் பார்க்கடலில் விஷத்தை வந்து சிவன் எடுத்துக்கிட்டாரு. அப்போ இது மாதிரி வந்து சித்த மருத்துவங்களை தான் வந்து பாடல்களாக சொல்லி வச்சிருக்காங்க கடங்களான்னு சொல்லி. அப்போ என்னன்னா இந்த உணவு தான் முக்கியன்றதை ரொம்ப வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறார். காரணம் என்னன்னா நம்ம இந்த உடம்பை வச்சு தான் இந்த உயிரையே நம்ம பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். இந்த உடம்பை நம்ம டேமேஜ் பண்ண நம்ம வேகமாக போய் சேர்ந்துருவோம். அப்படின்னா என்ன சொல்றாருன்னா உடம்பை பாதுகாத்துங்க. என்ன சாப்பாடு சாப்பிடலான்னு கேட்டால் மாப்பிள்ளை சம்பா சாப்பிடுங்க.